ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் 8ல வந்து அந்த பேராகிராஃப் வந்து நான் உங்கள்கிட்ட ஆன்சர் எழுதி கேட்டிருந்தேன். ஸோ ஐ ஐ வாண்ட் சி யோர் ஆன்சர்ஸ். ஸோ ரைட் பண்ணிட்டு அனுப்புங்க. அனுப்பினாக்களுக்கு நான் வந்து இதை கரெக்ட் பண்ணி தரேன், ரைட்? ஸோ தேர் ஆர் டூ டைட்டில்ஸ். ஒன் இஸ் த பிளேஸ் வேர் ஐ லிவ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம், ரைட்? அப்போ அதில் ஒரு பேராகிராஃப் 50-60 வேர்ட்ஸில் ரைட் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க அண்ட் தென் வில் சி. ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் 9ல இருந்து பார்ப்போம். ஸோ இங்க ஒரு அன்லைன் பண்ற ஒரு கொஸ்டின் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ லெட் சி. ஸோ என்ன சொல்லியிருக்கு? ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் அன்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் கிவன் வித்இன் த பிராக்கெட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ, ரைட்? ஸோ பிராக்கெட்ஸ்ல 3 சாய்ஸ் தந்திருக்காங்க. அதுல ஒன்று நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ once a month I go to the public library in my town. All right. Last week I visited the library and இங்கால borrowed a book from the lending section, right? அப்ப நாங்க லைப்ரரியில இருந்து ஒரு லைப்ரரிக்கு போய் லைப்ரரியில இருந்து ஒரு புக்கை வந்து நாங்க எடுக்கிறதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல borrow பண்ற அப்படின்னு சொல்றோம், ரைட்? borrowன்னு சொல்றது ஒரு விஷயத்தை எடுத்து நாங்க யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் borrow பண்ற அப்படின்னு சொல்றோம், ரைட்? போட் அப்படின்னு இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து இது வந்து பெர்மனண்டா நாங்க காசு கொடுத்து வாங்குறது தான் பை பண்ற அதுல பாஸ்ட் தான் இது போட் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து லைப்ரரிக்கு செட் ஆகாது. அடுத்தது ப்ரொவைடட்னு சொன்னா வழங்கப்பட்டதுன்னு இருக்கு. ஸோ அதுவும் வந்து இங்க பொருத்தம் இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் borrowed. ஓகே, ரைட். ஸோ அது வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க. இப்போ அடுத்த பிளாங்க் பார்ப்போம். ஹவு லாங் கேன் ஐ ஹவு லாங் கேன் ஐ அப்படின்னு சொன்னா ஹவு லாங்னு சொன்னா எவ்வளோ காலத்துக்கு, கேன் ஐன்னு சொன்னா என்னால் முடியும். இங்கால த புக் அப்ப அந்த புத்தகத்தை அப்ப நாங்க நார்மலா எப்படி கேட்போம்? எவ்வளவு காலத்துக்கு எனக்கு இந்த புக்கை வச்சிருக்கலும். அப்ப வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கீப், ரைட்? லெண்ட் சொன்னா கொடுக்குற, சேவ்ன்னு சொன்னா சேமிச்சு வைக்கிற. ஸோ கீப்னு சொல்றது வச்சுக்கிற. ஸோ ஹவு லாங் கேன் ஐ கீப் த புக், ரைட்? ஸோ இந்த வேர்ட் தான் நீங்க எங்களுக்கு மேட்சிங்கா இருக்கு, ரைட்? அடுத்தது தொடர்ந்து வருது. ஐ இங்க வந்துட்டு த லேடி அட் த லெண்டிங் செக்ஷன். அப்ப அந்த புக்ஸை கொடுக்குற அந்த செக்ஷன்ல இருந்த லேடிட்ட நான் அப்படின்னு வந்துட்டு நாங்க மேல என்ன ஒரு கொஷன் ஒன்று இருக்கு. அப்ப கொஷனை நாங்க என்ன செஞ்சிருப்போம்? கேட்டிருப்போம். ஸோ அது வந்து கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் கொஷன் தான் நான் மார்க் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து என்ன ஒரு டிரெக்ட் ஸ்பீச். ஸோ நாங்க என்னன்னு போடலாம்? ஐ asked the lady at the lending section. நான் lending sectionல இருந்த லேடிட்ட கேட்டேன், how long can I keep the book? எவ்வளவு நாளைக்கு எனக்கு இந்த புத்தகத்தை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் இந்த இடத்துல வரணும், ரைட்? டோல்டுன்னு சொன்னா சொல்ற, ஸ்போக்குன்னு சொன்னா பேசுற. ஸோ தோஸ் ஆர் நாட் அப்ரோப்ரியேட். ஓகே. அடுத்த விஷயம், the book I found was a novel written by a British author, ரைட்? அப்ப அந்த செலக்ட் பண்ண நாவல் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆளால எழுதப்பட்டது. ஓகே. தேர்ட் வந்துட்டு ஆஃப் த நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அப்ப நாவல் அப்படின்னு சொல்றது வந்து லைக் ஒரு ஒரு புக் மாதிரியான ஒரு விஷயம், லைக் ஒரு ஸ்டோரி அப்படியான ஒரு புக், ரைட்? அதுதான் நாவல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ இன்விசிபிள் மேன் அப்படிங்கிறது அந்த நாவல்ற ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, ஒரு புக் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த புக்கு என்ன இருக்கும்? ஒரு ஒரு டைட்டில் ஒன்று இருக்கு, ரைட்? டைட்டில்னு சொல்றது அந்த புக் அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டீங்கன்னா அந்த புக் நேம், ரைட்? ஸோ த டைட்டில் ஆஃப் த நாவல் வாஸ் இன்விசிபிள் மேன். அப்ப அந்த புக் பேர் வந்து என்ன? இன்விசிபிள் மேன் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இங்க டைட்டில் வரணும். கேப்ஷன் அப்படின்னு சொல்றது, கேப்ஷன் சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோக்கு கீழே அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் தானே, அத லெட்டர்ஸ்ல போடுவாங்க, வேர்ட்ஸ்ல. ஸோ அதான் கேப்ஷன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க யூடியூப் எல்லாம் பார்க்க போகல, அதை கேப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வீடியோல என்ன பேசுறாங்கன்னு வரும். அதைத்தான் கேப்ஷன் சொல்றேன். ஹெட்டிங் சொல்றது அது ஒரு எஸ்ஏ அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிக்கிள் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொடுக்குற தலைப்பு தான் ஹெட்டிங், ரைட்? அப்ப புக்குக்கு ஒரு நாவலுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குற அந்த நேம் வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லும். ஸோ த டைட்டில் ஆஃப் த நாவல் வாஸ்
இன்விசிபிள் மேன், ரைட்? ஓகே, இப்ப அடுத்த விஷயம், இட் வாஸ் அ ஸ்மால் புக். அப்ப அது ஒரு சின்ன புத்தகம். வித் சொன்னா இந்த விஷயம் இதுல இருக்கி என்ன இருக்கி, இங்கால பிக்சர்ஸ், படங்கள். அப்ப பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். இதை இப்ப டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு எஜெக்டிவ் ஒன்று வரப்போகுது. பிரிட்டி அப்படின்னு சொல்றது பொதுவா நாங்க பீப்புளுக்கு யூஸ் பண்றது பிரிட்டி, ரைட்? பிரிட்டி. அதை வந்து பிக்சர்ஸுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்றது மென்னுக்கு சொல்ற ஒரு அட்ஜெக்டிவ். அதை அழகா இருக்காங்க, ஒரு ஆண்கள் வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல போகல ஹேண்ட்ஸம், ஹி இஸ் a handsome man அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேர்ளுக்கு சொல்ல போகல ஷீ இஸ் a pretty girl அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க பிக்சர்ஸ்ன்றது படங்கள். அப்ப அதுக்கு நாங்க காமனா நாங்க அழகா இருக்கி அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு என்ன? பியூட்டிஃபுல், ரைட்? அப்ப பிரிட்டியும் ஹேண்ட்ஸமும் பீப்புளுக்கு யூஸ் பண்றது, பியூட்டிஃபுல் அப்படிங்கறது நாங்க காமனா யூஸ் பண்ணலாம். ஸோ இட் வாஸ் அ ஸ்மால் புக் வித் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். அழகிய படங்களை கொண்ட ஒரு புத்தகமாக அது இருந்தது, ரைட்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது, இட் டுக் 1 week for me to. இங்கால அப்ப இட் டுக் 1 weekன்னு சொன்னா என்ன? எனக்கு அது ஒரு 1 week, ஒரு வீக் எடுத்தது எனக்கு, ஃபார் மீ. என்னத்துக்கு? டு. இங்கால ரீடிங் த புக் ஆஸ் ஐ வாஸ் வெரி பிஸி. அப்ப வாசிச்சு முடிக்கிறதுக்கு, ஏன்னு சொன்னா நான் பிஸியா இருந்தேன். அப்ப வாசிச்சு முடிக்கிறதுக்குன்னு வரணும். ஸோ இந்த இடத்துல எண்டுன்னு சொல்றது முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயத்துல முடிவு அப்படிங்கறத எண்டுன்னு சொல்லுவோம். க்ளோஸ்ன்னு சொன்னா மூடுற, ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ற ஒரு verb. அப்ப இந்த இடத்துல it took 1 week for me to finish reading the book. அப்ப என்னன்னு வரணும்? எனக்கு ஒரு வீக் எடுத்துச்சு அந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்கிறதுக்கு, ஏன்னு சொன்னா நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இந்த இடத்துல பொருத்தமானது finish, right? ஓகே. However, I enjoyed the book very much. ஸோ இந்த கொஷன் எப்படி நாங்க செஞ்சோம் எல்லாருக்கும் கிளியரா? Do you have any doubts or question? No, sir. Okay, right. Very simple. So test number 9. இப்படிதான் உங்களுக்கு ஒரு கொஷன் வரும். Right. Let's come to the next question. Test 10. Right. 10வது டெஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அப்ப கீழே பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது டயலாக் ஒன்று இருக்குது. அதுல கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள சென்டென்சஸ் தந்திருக்காங்க, ரைட்? அப்ப ஆஸ் யூஷுவல் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரப்போகுது. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்ப்போம். ரவி, பசன் அண்ட் நவீன் went to see a movie yesterday. அப்ப இந்த 3 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? ரவி, பசன் அண்ட் நவீன் நேத்து ஒரு மூவி பார்க்க போயிருக்காங்க. அப்ப நோட் பண்ணி பாருங்க, நேத்து. அப்ப இதெல்லாம் அவங்க நேத்து பேசின விஷயம், பாஸ்ட், ரைட்? Given below are some statements or questions from the conversation that took place among them after the movie. அப்ப கீழே தந்திக்கிற விஷயம் எல்லாம் அந்த படத்தை பார்த்து முடிச்சது பிறகு அவங்களுக்கு இடையில நடந்த ஒரு கன்வர்சேஷன். Rewrite each of them using reported speech. The first one is done for you, right? அப்ப இது எல்லாத்தையும் reported speechல rewrite பண்ணி எழுதட்டாம், ரைட்? அப்ப direct speech, indirect speech or reported speech அப்படின்னு சொல்லி நாங்க தியரி கிளாஸஸ்ல அது தனியாக நாங்க படிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ரவி சொல்றாரு என்னன்னு சொல்லி, இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிக்காரு. ஸோ எங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்க பாஸ்ட்டுக்கு மாத்தணும். நேற்று சொன்னது தானே. அப்ப என்ன செய்வோம்? ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நாங்க பார்த்திருக்கோம் தியரி கிளாஸஸ்ல. இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுது, அது ஒரு நல்ல படம் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நாங்க என்ன செய்யணும்? ரவி செட். அப்ப அந்த பர்சன் நேமை போட்டுட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்னு போட்டுட்டு பக்கத்துல ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நாங்க தட் ஒன்று சேர்ப்போம், ரைட்? ரவி செட் தட் போட்டுட்டு இந்த இட் வந்து இட்னு சொல்லியே நாங்க போடுவோம், ரைட்? அது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்க இஸ் வந்திருக்குது. ஸோ நாங்க படிச்சிருக்கோம் டென்ஸை வந்து பேக் ஷிஃப்ட் பண்ணணும். இது ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருந்தா. ஸோ இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட்டுக்குரிய தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய பி வெர்ப் தான் இஸ். அப்ப அதே இட்டுக்கு எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வரக்கூடிய பி வெர்ப் யாரு? வாஸ், ரைட்? இட் வாஸ் a fantastic movie. ஸோ ஒரு சின்ன சேஞ்சோட நாங்க இதை எழுதியிருக்கோம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்ப பசன் சொல்றாரு, இட் இஸ் த பெஸ்ட் மூவி ஐ ஹாவ்
ever seen. அப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா ரூல்ஸையும் இப்ப ஒருக்கா மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. என்ன செய்யணும்? பாஸ்ட்னு சொன்னா டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணணும். அடுத்தது ப்ரொனவுன்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். ரைட்? ஓகே. இப்போ பசன் செட் தட், அப்ப இட் இஸ் த பெஸ்ட் மூவி ஐ ஹாவ் எவர் சீன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்திருக்கின்ற படங்கள்லயே அது சிறந்த மூவியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரசன்ட்ல இருக்கி அவர் அப்ப சொல்லிக்காரு. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. சோ என்ன செஞ்சிருக்காங்க? பசன் செட். அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தட் போடும். ஓகே, போட்டுட்டு இங்க அவங்களே கொஞ்சம் பார்ட்ஸை செஞ்சு தந்திருக்காங்க. அப்ப பாருங்க, இட் இஸ் த பெஸ்ட் மூவி அப்படிங்கிறத இஸ் மட்டும் வாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இட் வாஸ் த பெஸ்ட் மூவி அப்படின்னு தந்துட்டாங்க. பின்னால வர ஐ ஹாவ் எவர் சீன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்ல எங்களுக்கு இருக்கி? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கி. ரைட்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன எப்படி வரும்? ஹேஸ் ஓ ஹாவ் ஆக்சிலரி வெர்ப் வந்துட்டு மெயின் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். அப்ப ஹேவ் வந்துட்டு இங்கால சீட வெர்ஷன் 3 சீன் என்று சொல்லி இருக்காரு. எங்களுக்கு தெரியும் டென்ஸ் ரூல்ஸ் அடிப்படையில நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு செய்வோம். இட் ஷுட் சேஞ்ச் இட் டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதோட இங்க இன்னொரு விஷயம் நாங்க நோட் பண்ணணும். நான் பார்த்திருக்கின்ற படங்களிலேயே, நான் பார்த்திருக்கின்றேன்னு சொல்லி யாரு சொன்ன? பசான். அப்ப பசான் அப்படிங்கிறவரு ஒரு மேல். சோ ஐக்கு பதிலா நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இங்க என்ன எழுதுவோம்? மேல் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு நாங்க ஆண் ஒரு ஆளுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஹி. இப்போ ஹி போட்டுட்டோம். ஹாவ் எவர் சீன் அப்படிங்கிற இந்த வேர்பை நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்குது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாதிரி என்ன செய்யும்? ஹாவ் ஹேடா மாறும். எவர்ன்னு சொன்னது அது ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட். எப்படின்னு சொன்னா, எவர்ன்னு சொன்னா எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் எவர்ன்னு சொல்றேன். சோ நான் பார்த்ததிலேயே அப்படின்னு சொல்லி டோட்டலா சொல்றாங்க, அதான் அந்த எவர். அதுக்கும் டென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, அது அப்படி இருக்கட்டும். இப்ப சீன் எங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லயும் ஆல்ரெடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்குது. ஸோ அதை நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் அப்படியே தான் எழுதுவோம். ஸோ பர்சன் செட் தட் இட் வாஸ் த பெஸ்ட் மூவி ஹி ஹேட் எவர் சீன். ரைட்? இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதை நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நவீன். நவீன் என்ன சொல்றாரு? ஐ ஆம் கிளாட் தட் ஐ சோ இட். ரைட். இப்ப இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நவீன் என்ன சொல்லியிருக்காரு? ஐ ஆம் கிளாட், நான் சந்தோஷமா இருக்கேன். என்னத்துக்கு? தட், அதாவது ஐ சோ இட், நான் அதை பார்த்தேன்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த மூவி. ஸோ இங்க அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் பார்ட்ஸை செஞ்சு தந்துட்டாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் கிளாட் தட் ஐ சோ இட் அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் ஒரு விஷயம். அப்ப எங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்சு தந்திருக்கிறத பாருங்க. இங்க இருக்கிற பி வெர்ப் ஆம் அப்படிங்கிறது பிரசன்ட்ல இருக்கி, அப்ப பாஸ்ட் டென்ஸ் தானே. ஸோ நாங்க என்ன செய்ய போறோம்? நவீன் செட், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ப்ரொனவுனை நவீன் ஐ ஆம்னு சொன்னத இவங்க ஹி வாஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்காங்க. அப்ப அது எங்களுக்கு தெரியும் எப்படி நடக்குதுன்னு. கிளாட்னு போட்டுட்டு இங்க ஸ்டேட்மெண்ட்ஸுக்குரிய தட் போட்டுட்டு நவீன் செட் he was glad that போட்டுட்டு இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஐ சோ இட் அப்படிங்கிறது சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 2 verb வந்திருக்காங்க. அப்ப இது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்தா, அதாவது கொட்டேஷன் மார்க்ஸ்ல நாங்க டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணக்குள்ள என்ன டென்ஸுக்கு பேக் ஷிஃப்ட் பண்ணுவோம்? சிம்பிள் பாஸ்ட் எதுவா மாறணும்? recall the theory that we have learned. என்னவா மாறணும்? சிம்பிள் பாஸ்ட். ஹாஜரா? Past perfect. Yes. Why others are being silent? What happened to the class? Nuha, Sana, Tavish, what happened? Have you forgotten the theory of reported speech? Everybody. மறந்துடுச்சா எல்லாருக்கும்? இப்படி மறந்து வேலை இல்லையே. எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா கஷ்டம். ரைட்? ஸோ எல்லா வீடியோ ரெக்கார்டிங்ஸும் உங்கள்ட்ட இருக்குது, எல்லா வகையான ரிசோர்ஸஸும் இருக்குது. ஸோ
If you forget it, please go and watch the video again, right? Or if you need to ask something, just ask me, right? I'll explain. So simple past ல இருந்து இங்க நாங்க past perfectக்கு மாத்தணும். So I saw it அப்படிங்கறத நாங்க அந்த பார்ட்டை நாங்க past perfectக்கு மாத்தினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த I அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து யாருன்னு பார்க்கணும். யாரு? நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது நவீன் சொல்றாரு. அப்ப ப்ரொனவுன் எங்களுக்கு as usual I இங்க ஹீயா மாறப்போகுது போட்டுட்டு so அப்படிங்கிறது அங்க சப்ஜெக்ட் பக்கத்துல வெர்ஷன் 2 verb. பட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி மாறும்? had வந்துட்டு ஆக்சிலரி verb. so அப்படிங்கிறது சி பார்க்கிற அப்படிங்கிறதுல வெர்ஷன் 2. ஸோ நாங்க இது என்ன செய்யணும்? வெர்ஷன் 3ல போடணும். ஸோ சிட வெர்ஷன் 3 சி பின்னால் இருக்கிற இட் வந்து இட் தான். ஓகே. Naveen said he was glad that he had seen it. Right? Okay. ஸோ இதுதான் நீங்க நடந்திருக்கு. இப்போ பசான் சொன்ன அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரவி, did you like the ending? உங்களுக்கு அந்த மூவியோட எண்டிங் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி யார் கேட்கா? பசான் வந்து ரவிகிட்ட கேட்காரு. ஸோ இப்போ கொஷின்ஸ் சம்பந்தமா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல படிச்ச விஷயங்களை ரீகால் பண்ணி பாருங்க. There were two kinds of questions we learned. One of it is yes or no questions. The other one is WH questions. Yes or no questions என்ன செய்யலாம்? If or whether போடலாம். that எல்லாம் போட தேவையில்ல. அதோட காமனான ரூல், கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு சென்டென்ஸ் ஆக மாறிடும் when you change it to reported speech, right? So நீங்க பார்க்கலாம், did you like the ending அப்படின்னு கேட்கறது படத்தோட எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறது ஒரு yes or no question. அப்ப என்ன தந்திக்காங்க? if. ஓகே. Person asked Ravi if. இப்போ மேல இருக்கிற கொஷன்ல பாருங்க, auxiliary verb, subject, verb அப்படிங்கிற கொஷன் ஃபார்மட்ல கொஷன் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன இருக்குது? இந்த கொஷன் வந்து இருக்குது. இது எப்படி மாறும்? எங்களுக்கு கீழே வரப்போகுள்ள சென்டென்ஸ் ஃபார்மட்டுக்கு வரும். அப்ப சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து, ஆக்சிலரி verb செகண்ட்ல வந்து, verb வந்து தேர்ட்ல வரும். ஸோ did you like the ending அப்படின்னு கேட்டத இப்ப நம்ம மாத்தினோம்னு சொன்னா எப்படி வரும்? if இங்க you அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்துருக்கு. did you like the ending சொல்ற இந்த you, நீ அப்படின்னு சொல்லி பசன் யார சொன்ன? ரவிய சொன்ன. அப்ப சப்ஜெக்ட் தானே ஃபர்ஸ்ட் வரணும். இந்த யூவை நாங்க ரவி அப்படிங்கிறவரை அது ரெஃபர் பண்றதால யூவை ஹீண்டு மாத்துவோம். இஃப் ஹீ சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா என்ன செய்யணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும், ரைட்? அப்ப இங்க வெர்ஷன் 1 வேர்ப்ல இது இருக்குது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. அப்ப லைக் அப்படிங்கிறது எங்கட வேர்ப்னு சொன்னா நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்தினா அது எப்படி மாறும்? verb had liked அப்படின்னு வரும். ஸோ சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சுதானே. இப்ப நம்ம என்ன செய்வோம்? பின்னால் இருக்கிற விஷயத்தை மட்டும் போடுவோம். if he had liked the ending, right? ஸோ இதுதான் இங்க நடந்த விஷயம். அப்ப பாருங்க, கொஷன்ல ஆக்சிலரி verb இருக்குது, ரைட்? ரெண்டாவது சப்ஜெக்ட் இருக்குது, மூணாவது verb இருக்குது, ரைட்? did you like, இது எப்படி மாதிரி இருக்கு? if he had liked the ending. அப்ப லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சு இது ஒரு சென்டென்ஸாக மாறிடும், ரைட்? இப்படிதான் இந்த கொஷின்ஸை நாம செய்யணும். ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? Do you understand this? Yes, sir. Yes, sir. ஓகே, well done. இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரவி சொல்றாரு, I will ask my brother to see it. அப்ப என்னையாம் என் பிரதர்கிட்டே நான் சொல்லுவேன்
அந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஐ வில் ஆஸ்க் மை பிரதர் டு see it as well அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட்? ஐ திங்க் ஐ ஹாவ் deleted the answer. Okay, so if he had liked the ending அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கணும். ஓகே, ஸோ அது ஓகே. இப்போ இதை பார்ப்போம். I will ask my brother to see it as well. அப்போ உங்களுக்கு இங்க விளங்குது என்ன? I will அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ will வந்தா எங்களுக்கு என்ன செய்யணும்? சிம்பிளா எங்களுக்கு வீட்டுண்டு மாத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ ப்ரொனவுன்ஸை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அழகா சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ரவி செட் தட் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சரை தந்திக்காங்க. ரவி செட் தட். இப்ப ஐ என்று சொல்லி ரவி தான் சொன்னேன், நான் என்று சொல்லி. அப்ப ஐ நாங்க இங்க ஹீ என்று சேஞ்ச் பண்ணுவோம். வில் would மாறும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதே போல மோடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல வர வேர்ப்ஸ் எப்பவுமே அது வெர்ஷன் 1 தான், அது சேஞ்ச் ஆகாது. யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் த பேஸ் வெர்ஷன் ஆஃப் த verb after a modal verb, right? That's the rule. So he would ask அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. Ravi said that he would ask. இப்ப my brother எந்த brother அப்படின்னு சொல்லி ரவி சொல்றார். அப்ப யார brother? His brother, right? His brother. இனி எங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் அதிதிகள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம், டென்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற விஷயத்தை அப்படியே எழுதுங்க. To see it as well, right? Okay. Finally, what is the name of the main actress? அப்ப நவீன் கேட்காரு. அப்ப இங்க ஒரு WH கொஷன் வருது. மெயின் ஆக்ட்ரஸ் நேம் என்னவாக இருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஸோ இப்போ WH கொஷன் சொன்னா எங்களுக்கு தெரியும், இஃப் வெதர் போட மாட்டோம், அது எஸ் ஓ நோ கொஷன்ஸுக்கு, ரைட்? பட் இங்க இருக்கிறது ஆக்ட்ரஸ் நேம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரக்கூடிய ஒரு கொஷன். அப்ப WH கொஷன் வந்தா நாங்க என்ன செய்யணும்? அந்த WHல ஸ்டார்ட் ஆகிற அந்த வேர்டை தூக்கி இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு பிறகு போடுவோம், ரைட்? நவீன் wanted to know what இது வந்துட்டு இப்ப என்ன செய்யணும் பாருங்க. what the name of the main actress. இது வந்துட்டு இதுல ஒரு சின்ன ஒரு ட்ரிக், சின்ன ஒரு சேஞ்ச். இந்த ஆக்சிலரி verb இருக்குதுனே, இதை நாங்க என்ன செய்வோம்? யூஸ்வலா எங்க போடுற யூஸ்வலா நாங்க அதை சப்ஜெக்டுக்கு பக்கத்துல போடுவோம். அப்ப என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த கொஷன்ல இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? அந்த ஆக்ட்ரஸ் நேம் தான் வந்து சப்ஜெக்ட். அப்ப என்ன செய்வோம்? வாட் த நேம் ஆஃப் த மெயின் ஆக்ட்ரஸ் போட்டுட்டு இந்த இஸ் அப்படிங்கிறத எங்க எழுதுவீங்க? லாஸ்ட்ல எழுதணும். அதுவும் எப்படி எழுதணும்? இஸ்ங்கிறது பிரசன்ட்ல இருக்கு, பட் எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் verb என்ன? டென்ஸ், wanted, past. அப்ப நவீன் wanted to know, நவீன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். நவீன் wanted to know what என்ன? the name of the main actress, அந்த நடிகையினுடைய பெயர் என்னவாக இருந்தது என்று. so was வந்து பின்னால வரும். இப்ப நீங்க இப்படி எழுதிட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் என்று சொன்னா, what was the name of the main actress அப்படின்னு போட்டீங்கன்னா இது கொஸ்டினாவே தான் இருக்கும். ஏன் what was the போட்டீங்கன்னு சொன்னா, வட்டுக்கு பக்கத்துல ஆக்சிலரி verb முன்னால போட்டீங்கன்னு சொன்னா this will remain as a question. பட் எங்களுக்கு எப்படி வரணும்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எழுதுறது ஒரு சென்டென்ஸா வரணும். ஸோ இந்த ஆக்சிலரி verb நம்ம என்ன செய்யணும்? சப்ஜெக்டுக்கு பின்னாலதான் எழுதணும். அப்ப இந்த சென்டென்ஸ்ல இந்த கொஸ்டின்ல இருந்த சப்ஜெக்ட் யாரு? the name of the main actress, நடிகையினுடைய பெயர் அப்படிங்கிற இந்த டோட்டல் விஷயம், இந்த ஃப்ரேஸ் தான் நீங்க சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்டுக்கு பக்கத்துல தான் நாங்க சென்டென்சஸ்ல ஆக்சிலரி verb போடுவோம். ஸோ இஸ் பேக் ஷிஃப்ட் பண்ணி was எடுத்துட்டு பின்னால போட்டீங்கன்னு சொன்னா சரி. what the name of the main actress was. Is it clear, students?
புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, ஸோ சிம்பிள், ரைட்? ஸோ இப்படிதான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல ஒரு கொஸ்டின் வந்தா அழகா செய்யலாம். பாத்தீங்களா, ஒரு கஷ்டமும் இல்லை. ஒவ்வொரு விஷயமா பாருங்க, மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ்? ப்ரொனவுன்ஸை சேஞ்ச் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்த்துட்டு டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்றியா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது கொஷின்ஸ் வந்தா அது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம்ல வரணும். அப்போ கொஷன்ல எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், வேர்ப்னு இருக்கும். அதை மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், சப்ஜெக்ட், ஆக்சிலரி வேர்ப், வேர்ப்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம். அதோட என்னென்ன டென்ஸை என்ன டென்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் வெரி சிம்பிள், ரைட்? 5 மார்க்ஸ் அழகா எடுக்கலாம். ஸோ டெஸ்ட் நம்பர் 11க்கு நாங்கள் போவோம், ரைட்? ஓகே, டெஸ்ட் நம்பர் 11 என்னன்னு சொன்னா, இப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 11 அநேகமான ஆக்கள் வந்து ராங்கான ஆன்சர்ஸ், கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடிய ஆன்சர்ஸ் கொடுக்குற கொஷின், ரைட்? இந்த 11வது கொஷின். அப்ப இதை வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் vocabulary நாலேஜ் இருக்கணும். வேர்ட்ஸ் கேட்டகரிஸ் எங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கணும். நவுன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரெபசிஷன்ஸ், அடுத்தது வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸை பத்தின நாலேஜ் கொஞ்சம் அழகா இருந்தா தான் நாங்க ஒரு பேராகிராஃப்ல ஒரு வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு தர போகல, அதை ஈஸியா செய்ய இயலும். ரைட், இப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸையும் கொஞ்சம் ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னத்தை மீன் பண்ணுது அது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எடுப்போம். ஓவர், ஓவர் அப்படின்னு சொல்றது என்ன? மேலால அப்படிங்கிற ஒரு வேர்ட். டெப்த்ங்கிறது ஆழம். பிகாஸ் ஏனென்றா ஃபேசினேட்டிங், ஃபேசினேட்டிங் சொல்றது ஒரு அற்புதமான அப்படின்னு சொல்லுவது தானே ஃபேசினேட்டிங் அப்படின்னு சொல்ற அந்த வேர்ட். அடுத்தது ஹோம், ஹோம்னு சொன்னா வீடு, ரைட்? ஹோம்னு சொல்றது நாங்க வாழ்ற வீட்டை தான் சொல்றேன்னு இல்லை. ஸ்ரீலங்கா இஸ் மை ஹோம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஹோம்னு சொல்றது ஒரு ஒரு பில்டிங் இல்லை, சரியா? ஹோம்னு சொல்றது ஒரு தாயகம், ஒரு ஆகல்ற சொந்த இடம் தான் ஹோம்னு சொல்றேன், ரைட்? ஸோ நாங்க பிள்ளையா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட. ஹோம்னு சொன்னா ஒரு வீடுன்னு சொல்ற மாதிரி மட்டும் இல்லை, அது ஒரு ஆக்களுக்கு சொந்தமான ஒரு தாயகம், ரைட்? ஹோம், ரைட்? வைடுன்னு சொல்றது அகலமான அப்படிங்கிறது. லிவ்னு சொன்னா வாழ்றன்ற verb. அடுத்தது டூங்கிற ப்ரெபசிஷன் எங்களுக்கு தெரியும். ஃபார்மிங்னு சொல்றது தெரியும், வேளாண்மை செய்யறது. நோர்த்னு சொல்றது ஒரு டிரெக்ஷன், வடக்கு. ஆஃப் அகெயின் உடைய அப்படிங்கிற ஒரு ப்ரெபசிஷன். ஐட்டினரரிஸ், ஐட்டினரரிஸ்ன்னு சொல்றது வந்து அந்த நாங்க ஒரு டிராவலிங் ஒன்று போகக்குள்ள ஒரு பிளான் ஒன்று போடுவோம் தானே, அதான் ஐட்டினரரி அப்படின்னு சொல்றேன். அப்ப பாருங்க, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்டு ஒன்று தந்திருக்காங்க. நாங்க அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு ஒன்று இல்லை இந்த ஐட்டினரரிஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப ஐட்டினரரின்னு சொல்ற என்ன விஷயம்? நாங்க டிராவலிங் எல்லாம் போகக்குள்ள யூஸ் பண்ற ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளான், ஒரு ரூட், ரைட்? இப்ப நாங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் நான் ஒரு நுவரெலியாவுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அப்ப அதுக்கு ஒரு ஒரு ஐட்டினரரி ஒன்று வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒஹிய போகணும், ரெண்டாவது நுவரெலியா போகணும், அடுத்தது கேண்டி போகணும், அடுத்தது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டோட்டலான ஒரு பிளான் பண்ணின ஒரு ரூட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேனே. ஸோ வாட்ஸ் அன் ஐட்டினரரி, ரைட்? வெயிட். ஸோ நாம எல்லாத்தையும் நாங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் பாருங்க. Can you see this? So this is called an itinerary. Okay, அப்ப ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். அப்ப அந்த ட்ரிப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும், அடுத்தது டே 1 எங்க போக போறோம், பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிட போறோம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், எல்லாமே சேர்த்து என்ன, this is called an itinerary, right? So practical example for you. Okay, இப்போ let's come to the question. Okay, இதுதான் ஐட்டினரரி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மோஸ்ட்னு சொல்றது அநேகமான, விசிட்டர்ஸ்னு சொல்றது ஒரு இடத்தை வந்து பாக்குறாங்கல்ல, விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டன் அப்படின்னு சொல்றது அடிக்கடி. ஓகே, வேர்ட்ஸ் எல்லாமே கிளியர். இப்ப ரீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். Over the past few years,
கடந்த சில ஆண்டுகளாக tourism in the East African country of Tanzania has been growing fast. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான தன்சானியாவில் என்ன டூரிசம் வந்து வேகமாக வளர்ந்து வருகின்றது. Tanzania has a really டன்சானியா கொண்டிருக்கிறது ஒரு உண்மையான இங்கால மல்டிகல்ச்சரல் ஹிஸ்டரி, ஒரு பல்வகைப்பட்ட கலாச்சாரங்களை கொண்டு ஒரு வரலாறு. அப்ப இதுக்கு நாங்க போடக்கூடிய அழகான ஒரு வேர்ட், Tanzania has a really fascinating multicultural history. டன்சானியா ஒரு நிச்சயம் உண்மையாகவே ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மல்டிகல்ச்சரல் ஹிஸ்டரியை கொண்டிருக்கின்றது. அப்ப பாருங்க, fascinating. ஓகே, அதை ரீட் பண்ணி பார்க்கணும், அழகா மெச் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கணும். ரைட், fascinating. ஓகே, fascinating multicultural history and is மற்றும் is என்று சொன்னா இருக்கின்றது to many different tribes, பல்வேறு வகையான ட்ரைப் என்று சொல்றது இப்ப பழைய காலத்தில எல்லாம் ஒவ்வொரு கூட்டமா தானே மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்க சொல்றதுதான் ட்ரைப்ஸ். அந்த ஒவ்வொரு ட்ரைப்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அப்ப டன்சானியா இருக்கின்றது, டன்சானியா இஸ் to many different tribes, பல்வேறு வகையான கூட்டங்களுக்கு என்னவா இருக்குது? பல்வேறு வகையான கூட்டங்களுக்கு ஒரு தாயகமாக, ஹோமாக இருக்குது. அப்ப அந்த டன்சானியாவில் எக்கச்சக்கமான ட்ரைப்ஸ்ல இருக்கிற மக்கள் வாழ்றாங்க. So that's what they mean. Okay, so பாருங்க, Tanzania has a really fascinating multicultural history and is home to many different tribes. அப்ப அந்த சென்டென்ஸ் அழகா மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். ரைட், 2 answers out, fascinating and home. Next one, they அவங்க peacefully together, அமைதியாக ஒன்றாக. அமைதியா ஒன்றா அவங்க என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் அமைதியாக ஒன்றாக என்ன செய்வாங்க? என்ன செய்யலாம்? வாழலாம். We are Sri Lankans. We live peacefully together. நாங்க ஸ்ரீலங்கன்ஸ், நாங்க ஒன்றாக அமைதியாக வாழ்கின்றோம். சேம் சென்டென்ஸ் என்ன போடுங்க? They live. They live peacefully together. Right? Simple present tense. Subject பக்கத்துல version 1 verb. அப்ப live paid. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா they live peacefully together and have a கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு range of occupations. range of occupations. rangeன்னு சொன்னா ஒரு அளவு. லைக் இப்ப 1 இருந்து 100 அப்படின்னு சொன்னா அது ஒரு ரேஞ்ச். அப்போ ஒரு அளவு, அதுதான் நாங்க ரேஞ்சுன்னு சொல்றோம். occupations சொன்னா என்ன? வாழ்வாதாரம், நாங்க வாழ்றதுக்காக செய்யற லைக் தொழில்களோ சம்திங் occupations. அப்ப எப்பயுமே ரேஞ்ச் அப்படின்னு வந்தா அதுக்கு முன்னால ஒரு அளவை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு நாங்க போடலாம். இதுக்கு இங்க ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவை குறிக்கிற மாதிரியான ஒரு வேர்டு ஒன்று இங்க என்ன இருக்கு? சம் கைண்ட் ஆஃப் ஒரு மெஷர்மெண்ட். என்ன? வைட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச்னா ஒரு பரந்தளவான வைட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்ல வராங்க? நிறைய தொழில்கள் இவங்க கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வைட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. So they live peacefully together and have a wide range of occupations such as என்று சொல்றது என்ன? இதை போன்ற அப்படிங்கிற விஷயம் தான் அது such as. அப்ப முன்னால occupations பேசுறாங்க, பக்கத்துல such as இருக்குன்னு சொன்னா இதுக்கு பின்னால வார மாதிரியான பரந்தளவான தொழில்களை அவங்க கொண்டிருக்காங்க அப்படின்னு வரணும். அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க occupations இருக்குது? ஆன்சர்ஸ்ல என்ன occupation இருக்கு? ஆன்சர்ல
ஃபார்மிங். ஃபார்மிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்கியூபேஷன் போடுங்க. ரைட், ஃபார்மிங் போயிட்டு அப்ப இங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் வேர்ட் தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. அண்ட் மேக்கிங் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி. அப்ப பண்டைய கால நகைகளை உருவாக்குறதும் ஃபார்மிங்கும் தான் இவங்க என்ன ஆக்கியூபேஷன்ஸா கொண்டிருக்காங்க. அப்ப இதைத்தான் அந்த சென்டென்ஸ்ல சொல்ல வந்தீங்க. விசிட்ஸ். விசிட்ஸ் அப்படின்னு சொல்றது, விசிட் சொன்னா போற அப்படிங்கிற verb. பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட். விசிட்ஸ் செல்லுகைகள், ஒரு இடத்துக்கு நிறைய தரம் செல்றது செல்லுகைகள், விசிட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல தந்திக்காங்க. இங்கால ட்ரைபல் வில்லேஜஸ். ட்ரைபல் வில்லேஜஸ்ன்னு சொல்றது என்ன? அந்த பழங்காலத்து மக்கள் வாழ்ற அந்த கிராமங்கள். அப்ப இந்த கிராமங்களுக்கான விசிட்ஸ். அப்ப கிராமங்களுக்கான அப்படின்னு சொல்ல போகல, டு விசிட்ஸ் டு ட்ரைபல் வில்லேஜஸ். இந்த பழங்காலத்து கிராமங்களுக்கான செல்லுகைகள். நோட்டபிளி டு. அப்ப டூண்டு வந்தா இன்னும் இங்கால இக்குன்னு சொல்லி வருது. நோட்டபிளின்னு சொன்னா குறிப்பாக. குறிப்பாக என்ன? நோட்டபிளி டு தோஸ். இங்கால த மாசாய் அப்படிங்கிற ஒரு அங்க இருக்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் நேம் தந்திருக்காங்க. நோட்டபிளி டு தோஸ் ஆஃப் த மாசாய் மாசாய் இந்த. அப்ப கிராமம் ஒன்று தந்திக்க. அப்ப ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா இங்கால இல் அப்படிங்கிற ஒரு ப்ரெபோசிஷன். கிராமங்கள். அப்ப இல்லுன்னு வந்துட்டு இங்க ஆஃப் த கண்ட்ரி, நாட்டினுடைய. அப்ப ஒரு நாட்டினுடைய எங்கால பக்கம் இந்த மாசாய் அப்படிங்கிற கிராமங்கள் இருக்கி அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுப்போம். அப்ப ஒரு டிரெக்ஷனை குறிக்கிற மாதிரி இங்க ஒரு வேர்ட் இருக்கா? என்ன வேர்ட் இருக்கு? நோர்த். இன் த நோர்த் ஆஃப் த கண்ட்ரி. அப்ப இந்த சென்டென்ஸ் இப்ப ஃபுல்லா ரீட் பண்ணி பார்ப்போம். Visits to tribal villages, notably to those of the Maasai in the north of the country. அப்பயும் அந்த சென்டென்ஸ் முடியல. அப்ப என்ன செல்ல வாராங்கன்னு சொன்னா, இந்த ட்ரைபல் வில்லேஜஸுக்கான செல்லுகைகள், அதிலும் குறிப்பாக டு தோஸ் ஆஃப் த மாசாய் இன் த நார்த் ஆஃப் த கண்ட்ரி. அப்ப கண்ட்ரியில் உள்ள, நாட்டில் வடக்கு திசையில் உள்ள மாசாயினுடைய கிராமங்களுக்கான செல்லுகைகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இங்கால கமா போட்டுட்டு ஆண்டு தந்திருக்காங்க. இருக்கின்றன. என்னவா இருக்கின்றன? ஹைலைட். ஒரு ஹைலைட்டாக இருக்கின்றன அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ஹைலைட்டாக இருக்கின்றன எப்ப ஹைலைட் ஆயிருக்கி? அதாவது அடிக்கடி. often. Often a highlight of travel. பிரயாணத்துக்கான இந்த விஷயத்துல அடிக்கடி ஒரு ஹைலைட்டா இருக்குது. அப்ப நாங்க டிராவல் பண்றதுக்குரிய ரூட் என்னன்னு சொன்னோம்? ஐட்டினரீஸ். என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னா, visits to the tribal villages, notably to those of the Maasai in the north of the country, are often a highlight of travel itineraries. அப்ப மக்கள் இந்த பிரயாணம் போறதுக்கு போடுற டிராவல் ரூட்ஸ்ல, டிராவல் ஐட்டினரீஸ்ல இந்த விஷயம் அடிக்கடி ஒரு ஹைலைட்டா இருக்குதான். எது ஹைலைட் ஆயிருக்குன்னு சொன்னா, இந்த ட்ரைபல் வில்லேஜஸுக்கான விசிட்ஸ். அதுலயும் குறிப்பா நோட்டபிளி அந்த மாசாய் அப்படிங்கிற கண்ட்ரியோட நோர்த்ல இருக்கிற அந்த வில்லேஜஸுக்கு போறது மக்கள்கிட்ட டிராவல் ஐட்டினரீஸ்ல அடிக்கடி ஒரு ஹைலைட்டா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எங்களுக்கு இங்க தந்திரிக்க. அப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ்லயே 1 2 3 4 5 blanks எங்களுக்கு வருது. ரைட், ஜஸ்ட் சிங்கிள் சென்டென்ஸ்ல. அப்ப இந்த
இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நாங்க சரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாங்க நிறைய ரீட் பண்ணணும். we need to read a lot. அப்ப நார்மலா ஸ்டார்ட்ல இப்பதான் ஒரு எக்ஸாம் ஒருத்தர் செய்ய போறாரு, ஒரு ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். ரைட், பாருங்க எத்தனை ப்ரெபோசிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி, டு, ஆஃப், அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய ரீட் பண்ண இப்படியான கொஷின்ஸ் அடிக்கடி செய்ய தான் எங்களுக்கு சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு புரியும். இப்ப ஜஸ்ட் எங்களுக்கு சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ஸ்ல மட்டும்தான் சென்டென்சஸ் இருக்கும் அப்படின்னு இல்லை, எக்கச்சக்கமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ரைட், அப்ப நாங்க இந்த டெஸ்ட் 11 செய்யணும்னு சொன்னா கட்டாயம் 2018ல இருந்து சரி 2024 இப்ப லாஸ்ட் பேப்பர் வரைக்கும் இந்த டெஸ்ட் 11 ட்ரை பண்ணிருக்கணும். டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ரைட், ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த கேள்வியில அநேகமான ஆட்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் விடுறேன். ரைட், நான் பர்சனலா இண்டிவிஜுவலா இந்த கசின் ஒரு ஆளுக்கு நான் ட்ரெயின் பண்றேன். அப்ப இந்த டெஸ்ட் 11ல அவருக்கு லாஸ்ட் டேர்ம்ல மார்க்ஸ் 83. ஓகே, இந்த கொஷன்ல நல்ல டேலண்டடான ஆள், பட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு சொன்னா இப்ப இதுக்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? லைக் இதுக்கு 7 மார்க்ஸ். அப்ப இதுல 7க்கு அவர் 1 2 தான் எடுத்திருந்தாரு. அப்ப 5 மிஸ்டேக்ஸ் அதுல இருந்துச்சு. பிகாஸ் இந்த டெஸ்ட் வந்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ரைட், பாருங்க ஏன்னு சொன்னா கம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்ல. ஓகே, இப்ப தொடர்ந்து பார்ப்போம். அப்ப எங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் கட் ஆயிருக்குது? நார்த் போயிட்டு, ஆஃப் போயிட்டு, டு போயிட்டு, ரைட், ஆஃப்டர்நூன் போயிட்டு. ரைட், இப்ப பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் இயர் Tanzania welcomed about 290,000 அப்படின்னு வந்துட்டு கடந்த வருடம் டன்சானியா வெல்கம் பண்ணியது கிட்டத்தட்ட 2,90,000. அப்போ ஒரு கண்ட்ரி யாரை வெல்கம் பண்ணும்? அந்த கண்ட்ரிக்கு வாராக்களை. அவங்கள நாங்க என்னன்னு சொல்லுவோம்? விசிட்டர்ஸ். we call them visitors which made tourism the third. அப்ப which made சொன்னா இது உருவாக்கியது, மேட் டூரிசம் சுற்றுலாத்துறையை, the third மூன்றாவது, இங்கால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப மூன்றாவது மிக முக்கியமான அப்படின்னு சொல்ல போகல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். only coffee and cotton brought in more revenue. அப்ப என்னையா 2,90,000 விசிட்டர்ஸை தன்சானியா லாஸ்ட் இயர் வெல்கம் பண்ணியது. which made tourism the third most important source of foreign exchange. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்றது அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்றேன். அதாவது எங்கட மற்ற ஃபாரின் கண்ட்ரி ஆக்களால எங்கட நாட்டுக்கு கிடைக்கிற ஒரு ரெவன்யூவை தான் நாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி 290,000 விசிட்டர்ஸை வெல்கம் பண்ணின இந்த விஷயம் அவங்களோட நாட்டில் டூரிசத்தை தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக மாத்திருக்கு. ரைட், ஓகே. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன். அப்போ எங்களுக்கு விசிட்டர்ஸ் போயிட்டு, மோஸ்டும் போயிட்டு, ஐட்டினரிஸும் போயிட்டு. ரைட், இப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. 3 வேர்ட்ஸ் இருக்கு, 2 blank இருக்கு. ஓவர் டெப்த் பிகாஸ். இப்போ பார்ப்போம். Tourists are attracted to Tanzania. Tourists டன்சானியாவை நோக்கி கவரப்பட்டிருக்கிறார்கள். ஆஃப் இட்ஸ் கோல்டன் பீச்சஸ். இங்கால அதனுடைய கோல்டன் பீச்சஸ் தங்க பீச் இல்ல, அந்த பீச் வந்து பாக்குறதுக்கு மேபி அந்த அப்பியரன்ஸ்ல இருக்கு போல தங்கம் மாதிரி. ரைட், அப்ப இங்கால அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இங்கால காரணம் தந்திருக்காங்க. எதனால அட்ராக்ட் ஆகுறாங்க? கோல்டன் பீச்சஸால. அப்ப இந்த இடத்துக்கு நாங்க ஒரு ரீசனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகல, என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம்? Because tourists are attracted to Tanzania because of its golden beaches and its unusual geographic features. ஒரு வளமைக்கு மாற்றமான ஜியோகிராபிக் ஃபீச்சர்ஸ், புவியியல் ரீதியான அம்சங்களாலும் அங்க இருக்கிற கோல்டன் பீச்களினாலும் அநேகமான சுற்றுலா பிரயாணிகள் டன்சானியாவுக்கு கவரப்படுகிறார்கள். பிகாஸ், ஏனென்றால். ரைட்,
அது இந்த இடத்துல வரும். பிகாஸ் க்ளோஸ் பண்ணுவோம். ஃபைனலி ஓவர்ன்னு சொன்னா மேலால அப்படிங்கிறதும் டெப்த்னா ஆழமும் இருக்கு. இட் ஹேஸ் லேக்ஸ் ஆஃப் அமேசிங். இங்கால அது கொண்டிருக்கிறது அமேசிங் அற்புதமான. லேக்ஸ்ன்னு சொல்றது ஒரு நீர்நிலை, மேபி லைக் ஒரு ஒரு ஆறு அப்படின்னு வைங்களேன். தண்ணியோட சம்பந்தப்பட்ட ஒரு வேர்ட் இங்க என்ன இருக்கு? வாட் வேர்ட் இஸ் ரிலேட்டட் டு லேக்ஸ்? அற்புதமான ஆழத்தை கொண்ட நதிகளை அது கொண்டிருக்கின்றது. Tanzania also has more land devoted to natural parks and game reserves than any other wildlife destination in the world. Right? Simple. Read பண்ணி நம்ம சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Test 11 becomes easy with a lot of practice. Right? Test 11 நிறைய பிராக்டிஸுக்கு பிறகுதான் எங்களுக்கு வாசிச்சுட்டு போகல செய்யற மாதிரிக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ ப்ரீவியஸா நாங்க 3 இயர்ஸ் பேப்பர்ஸ்ல டெஸ்ட் 11ம் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மாடல் இதில் மாடல் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு உங்களோட குரூப்ல போடுவேன். ரைட், ஸோ இதுதான் டெஸ்ட் 11 2000 விஷய 2019. ஓகே ஓகே, இப்போ டெஸ்ட் நம்பர் 12 அநேகமா நான் நினைக்கிற மட்டுக்கு உங்களுக்கும் இந்த வேர்ப் ஃபார்மை போடுறதுக்குரிய ஒரு கொஷனாக தான் இருக்க வேணும். லெட்ஸ் ஹோப். ரைட், இப்போ வேர்ப் பார்ப்போம். வேர்ப் டென்சஸ், அதாவது சிம்பிளி டென்சஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, 12 டென்சஸும் அழகா கிளியரா இருந்தேன்னு சொன்னா யூ கேன் டூ திஸ். இட் வில் பி அ வாக் இன் த பார்க் ஃபார் யூ. ரைட், இட் வில் பி வெரி ஈஸி. டென்சஸ் கிளியர்னு சொன்னா இந்த டெஸ்ட் 12 அப்படித்தான் இருக்கு. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. Brackets-குள்ள தந்திருக்கிற verb வந்து கரெக்டான அப்ரோப்ரியேட்டான ஃபார்ம்ல போடலாம். ஓகே, ரமேஷ் இஸ் a businessman. அப்ப ஸ்டார்ட்லயே இங்க என்ன டென்ஸ்ன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். என்ன டென்ஸ்? ரமேஷ் இஸ் a businessman. பிரசன்ட் டென்ஸ். ரமேஷ் ஒரு பிசினஸ் மேனாக இருக்கின்றார். இப்போ இருக்காரு பிரசன்ட்ல. இஸ். ஓகே, he often. அப்ப இப்ப இருக்காருன்னு சொன்னா அவர் அடிக்கடி இங்கால டிராவல் பிரயாணம் செய்யற அப்படிங்கிற ஒரு verb abroad on business trips. abroadனு சொன்னா வெளிநாட்டுக்கு, பிசினஸ் ட்ரிப்ல. அப்ப எப்படி வரணும்? இப்போ அவர் பிசினஸ் மேன் இருக்காருன்னா எப்படி நாங்க சொல்லுவோம்? அவர் அடிக்கடி பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிநாடு செல்பவராக பிரயாணம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுவோம். ஏன்னு சொன்னா இது ஒரு ருட்டீன். அவர் அடிக்கடி போறாரு. அப்போ ருட்டீனாக நடக்கிற விஷயங்கள் நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு verb வெர்ஷன் 5ல எழுதணும். ட்ராவலுக்கு ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது வெர்ஷன் 5. வெரி ஈஸி. ரைட், இப்போ அடுத்த சென்டென்ஸ் அழகா பார்ப்போம். லாஸ்ட் மந்த் என்ன டென்ஸ்? அடுத்த சென்டென்ஸ் லாஸ்ட் மந்த்ங்கிறது என்ன? போன மாசம். அப்ப இங்க வர விஷயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன டென்ஸ்ல வரணும்? லைக் காமனா என்ன டென்ஸ்ல வரணும்? ஃபியூச்சரா, பிரசன்டா, பாஸ்டா? பாஸ்ட். ஓகே, லாஸ்ட் மந்த் போன மாசம் அவரு on a trip to Paris in France. பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸுக்கு ஒரு ட்ரிப். இங்கால கோ அப்படிங்கிற verb வெர்ஷன் 1 போற அப்படின்றீங்க. அப்ப லாஸ்ட் மந்த் அவரு பிரான்ஸுக்கு என்ன செஞ்சார்? சென்றார். அப்ப நார்மலா ஒரு இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த எழுதுறதுக்கு நாங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம்? what tense do we use? சிம்பிள் பாஸ்ட். ரைட், அப்ப சப்ஜெக்ட் ஹீன்னு தந்துட்டாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் பதில் எத்தனாவது வெர்ஷன் verb இருக்கும்? வெர்ஷன் 2. பாஸ்ட் ஃபார்ம். கோட பாஸ்ட் என்ன? went. Last month he went on a trip to Paris in France. போன மாசம் அவர் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸுக்கு ஒரு ட்ரிப் போனாரு. All right, the answer is correct. During the tour. அந்த டூரின் போது, பிரயாணத்தின் போது, அந்த பிரயாணத்தின் போது he stayed at Shangri-La Hotel in Paris. அப்ப அந்த பிரயாணத்தின் போது அவர் ஷங்க்ரிலா ஹோட்டல்ல வந்து தங்கினார். Stayed, another simple past tense sentence.
நல்லா ஒன்றை நோட் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸ்லி, அதுக்கு முன்னால. ப்ரீவியஸ்லி ஒரு பாஸ்டுக்கு முன்னால நடந்த இன்னொரு பாஸ்ட சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற டென்ஸ் என்ன? Past perfect. பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அந்த பிரயாணத்தின் போது he stayed at Shangri-La Hotel in Paris. அவர் ஷங்கிலா ஹோட்டல்ல தங்கினாரு. ப்ரீவியஸ்லி அதுக்கு முன்னால he அவரு at the same hotel at least 3 times. அதே ஹோட்டல்ல கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 தரமாவது என்ன தங்கி இருப்பார். ஒரு பாஸ்டுக்கு முன்னால நடந்த பாஸ்ட் என்ன டென்ஸ்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்ப இந்த ஸ்டே என்ன எழுதணும்? had stayed. Look how easy it is, right? நாங்க எப்படி எவ்வளவு அழகா கிளியரா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு செய்யற மாதிரி. ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். On the last day of the trip, அந்த பிரயாணத்துல கடைசி நாள்ல he went to see the Eiffel Tower. அவர் ஐஃபில் டவரை பார்க்க போனாரு. It is a special monument. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொனியூமெண்ட் சொல்ற நினைவு சின்னமாக இருக்கின்றது. monument in 1889, 1889 முன்னால ஒரு verb போடணும். பில்ட்னு சொல்றது கட்டு அப்படிங்கிற verb. அது ஒரு ஸ்பெஷல் மொனியூமெண்டாக இருக்கிறது. இட் இஸ் a ஸ்பெஷல் மொனியூமெண்ட் in 1889, 1889 கட்டப்பட்ட அப்படின்னு வரணும். அப்ப இந்த பில்ட நாங்க இதுல பாஸ்ட் வெர்ஷன்ல போடணும். அப்ப பில்ட்ற பாஸ்ட் என்ன? built. It is a special monument built in 1889. அப்ப 1889 கட்டப்பட்ட அப்படின்னு சொல்ல போகல, இது வந்து பாஸ்ட்ல வரும். ரைட்? ஓகே. To celebrate the centennial of the French Revolution. அப்ப French Revolution centennial. Centennial is என்ன? What is meant by centennial? Do you have an idea? Centennial சொல்றது செஞ்சுரி என்ன? செஞ்சுரின்னு சொல்றது 100 வருஷம். அப்ப சென்டெனியல் சொன்னா அதோட 100வது ஆண்டு நிறைவு, அதுதான் சென்டெனியல். 100ஆண்டு நிறைவு விழாவை சென்டெனியல் சொல்றோம். அப்ப 1889 கட்டப்பட்ட பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கான 100வது ஆண்டு நிறைவு விழாவை குறிக்கின்ற ஒரு ஸ்பெஷல் மொனியூமெண்டாக அது இருக்கின்றது. அதான் இந்த சென்டென்ஸ்ட மீனிங். ரைட்? சோ when he arrived there, அவர் அங்கே வந்த போது, when he arrived there, he அவர் இங்கால வெல்கம் பண்ற, வரவேற்கிற, by one of his school friends, அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் ஒருவரால். இந்த ஸ்ட்ரக்சரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பை போட்டுட்டு பின்னால ஒரு சப்ஜெக்ட் எழுதுறத எங்கேயோ நம்ம பார்த்திருக்கிறோம். Where did we learn that? என்ன விஷயத்துல நாங்க பை போட்டுட்டு பின்னால ஒரு சப்ஜெக்ட் எழுதுறோம்? passive voice. by one of his school friends. அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து passive voiceல இருக்கு. when he arrived there, அவர் அங்கே வந்த போது, he அவர் அவருடைய ஒரு ஸ்கூல் நண்பர்களில் ஒருவரால், by one of his school friends, என்ன செய்யப்பட்டார்? வெல்கம் பண்ணப்பட்டார், வரவேற்கப்பட்டார். சோ இது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுல பாசிவ்ல நாங்க சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாஸ்ட்ல என்ன பி வெர்ப் போடுவோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் வாஸ்க்கு, சாரி ஹீக்கு, வேர்ஆ வாஸா? பாஸ்ட்ல வாஸ். பாசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே வெர்ப் என்ன ஃபார்ம்? version 3. welcome the version 3, welcomed. when he arrived there, he was welcomed by one of his school friends, Nalin, who lives in Paris. பாரிஸில் வாழ்கின்ற நளின் அப்படிங்கிற அவருடைய பாடசாலை நண்பர்களின் ஒருவரினால் அவர் வரவேற்கப்பட்டார். passive voice sentence, simple.
ரைட். அடுத்தது he for a company there at least for 10 years. அப்ப இந்த நளினை பத்தி சொல்றாங்க. அப்ப நளின் என்ன செய்யறாரு? அவர் ஒர்க்னு சொன்னா வேலை செய்யற for a company, ஒரு கம்பெனிக்காக அங்கே there at least for 10 years, 10 வருஷங்களுக்காவது. அப்ப இதுக்கு முன்னால் இருக்கிற டைம்ல 10 வருஷமா பாரிஸ்ல அவர் என்ன செஞ்சிருக்காரு? வேலை செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி வரணும். ஒரு ஆளோட எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்ற டென்ஸ் என்ன? Present? Past perfect. Sorry, experience. I have watched Leo movie. நான் லியோ மூவி பார்த்திருக்கின்றேன். I have worked at Bank of Ceylon for 5 years. நான் 5 வருடங்களாக பேங்க் ஆஃப் சிலோனில் வேலை செய்திருக்கின்றேன். என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம்? ஒரு ஆளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். Present perfect. அப்போ he அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு present perfectல என்ன auxiliary verb போடணும்? has. He has. Perfect tensesல எப்பவுமே verb எத்தனாவது வெர்ஷன்? Worked. He has worked for a company there at least for 10 years. அவர் அங்க ஒரு கம்பெனிக்கு குறைஞ்சது 10 வருஷமாவது வேலை செஞ்சிருக்காரு. He was glad to see his friend after a long time. அவர் அவருடைய நண்பரை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்தார். இதுதான் டெஸ்ட் நம்பர் 12. ஸோ இன்றைய கிளாஸ்ல டெஸ்ட் நம்பர் 9, 10, 11, 12 4 கொஷின்ஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்? எல்லாம் கிளியரா எல்லாம் இருக்கும். had been working வராதா? எஸ். had been working போடுற என்னத்துக்குன்னு சொன்னா past perfect continuous tense வந்து ஒரு பாஸ்டுக்கு முன்னால நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தான் past perfect continuous tense யூஸ் பண்ணும். பட் இந்த சென்டென்ஸை பாருங்க, இது ஜஸ்ட் இவர் 10 வருஷத்துக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் தாராங்க. இது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு பாஸ்ட் நிகழ்வு இந்த சென்டென்ஸுக்கு முன்னால சொல்லியிருக்காங்களா? இல்ல தானே. அப்போ எங்களுக்கு அப்படி போட தேவையில்லை. ஜஸ்ட் 10 years அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ்ல மீனிங். சரியா? கிளியரா இப்ப? Yes, sir. எஸ். இவ்வளவுதான் டுடேஸ் கிளாஸ்ல நாங்க பார்த்த கொஷின்ஸ். அப்ப பாருங்க, கிராமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டென்சஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், வேர்ப்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே எங்களுக்கு கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ எஸ்டர்டே கிளாஸ்ல ரெக்கார்டிங்கும் இன்னைக்கு கிளாஸ்ல ரெக்கார்டிங்கும் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜூலை மந்த் ஃபீஸும் எல்லாரும் பே பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் பே இட் as soon as possible. So thank you so much for joining today's class. I'll meet you soon. Thank you so much. Take care. Good night. எல்லாரும் சாப்பிடுங்க.